வெல்கம் டு நாவின் சுவை. இன்றைக்கி நம்ம தோசை, இட்லி, பணியாரம் இதுக்கெல்லாம் சூப்பரான சைட் டிஷ் தக்காளி சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தக்காளி சட்னி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: தக்காளி, நான் 4 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கியது, அப்புறம் 1 டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு, 1 சிட்டிகை பெருங்காயத்தூள், 1 கைப்பிடி அளவு கருவேப்பிலை, 5-6 பல் பூண்டு, 2 வரமிளகாய், 1 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு, எண்ணெய். தக்காளி சட்னி செய்கிறதுக்கு இப்போ ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஃபஸ்ட்டு சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் பொரிஞ்சதும் பூண்டு சேர்த்துக்கோங்க. அப்புறம் கருவேப்பிலை, அப்புறம் காஞ்ச மிளகாய், இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி கலந்துட்டு வெட்டி வச்சிருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கலாம். நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்தாலும் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த வெங்காயத்தை லைட்டாக வதக்கிக்கோங்க. வெங்காயம் லைட்டாக வதங்கினதும் நம்ம வச்சுருக்கிற மஞ்சள் தூள், மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் கலந்து விட்டுறலாம். வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா நம்ம தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் மறுபடியும் வதங்க தான் போகுது. ஸோ அதனால் பாதி வதங்கினா போதும். இப்போ இதில் நம்ம வெட்டி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தக்காளியெல்லாம் கொஞ்ச நேரம் நம்ம ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம், இது வேகட்டும். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கடைசியாக வச்சிருந்த பெருங்காயத்தூள் இதையும் சேர்த்துக்கலாம். தேங்காய் இது கூட சேர்த்துட்டிங்கனாலும் அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம், இது ஆறட்டும். இப்போ இந்த தக்காளி எல்லாம் நல்லா ஆறிடுச்சு. இதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி அரைச்சிடலாம். இதுக்கு நீங்கள் தண்ணி சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை, ஏன்னா தக்காளியும் நல்லா தண்ணி விட்டு தான் இருக்குது. ஸோ அதை நீங்கள் அப்படியே அரைச்சிடலாம். இப்போ நம்மளோட சட்னி அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதை தாளிச்சிடலாம். இப்போ தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துருங்க. இப்போ கடுகு வெடித்ததும் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம தாளிச்சதை ஓகேவா ஃபோக்கஸ் இப்போ நம்ம தாளிச்சதை நம்ம சட்னியில் சேர்த்துடலாம். இப்போ நம்மளோட சுவையான தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது இட்லி, தோசை, சப்பாத்தி, பணியாரம் எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும், சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம். ஸோ இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நாவின் சுவைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.